கார்த்தி, ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்டா. இன்னைக்கு ஏன் என்னாச்சு? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு நம்ம PS4 வீடியோ போட்டிருந்தோம்ல. ஆமா, அந்த அதுக்கு PS4 கன்சோல் நம்மகிட்ட இருக்கிறது கலெக்ஷன்ஸ் ஆமா, எல்லாம் போட்டிருந்தோம். அதை பத்தி 2-3 கமெண்ட் வந்துச்சு. எனக்கு டவுட் கொஞ்சம் நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. என்ன கமெண்ட்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, நமக்கு நம்மளுடைய PS4 நம்ம எப்படி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினோமோ ஆமா, அந்த மாதிரி வாங்கலாமா, அது எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. யாரு? ஸோ சாரோட பேர் வந்து பார்த்தோன்னா முகமது அப்படின்னு போட்டிருந்துச்சு. அவரா? நானும் பார்த்திருந்தேன். ஆலி முகமது. முகமதுன்னு ஒலி போட்டு முகமது. ஓகே ஓகே. சார், உங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். PS4 செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டா கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா நாங்க வந்து செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கணும். நல்லா தானே இருக்கு. அதே டவுட்டா கேக்குறானு தெரியல. கமெண்ட்ல வந்து நல்லாதான் இருக்கு. அது வாங்குற இடத்த பொறுத்தது. வாங்கும்போது நம்ம செக் பண்ணிக்கணும். அதுல நிறைய டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அது கண்ட்ரோலர் ஜாய்ஸ்டிக் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவுமே வந்து நான் தேங்க்யூ எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு. அந்த கண்ட்ரோலரும் டேமேஜ் எதுனா இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம வாங்கணும். ஸோ ஃபுல் செட்டுமே ஒயர்ல இருந்து எல்லாமே வந்து டேமேஜ் இருக்கா, இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ணதா இல்ல புதுசா, அது எல்லாமே கேட்டுட்டு மேக்ஸிமம் வந்து PS4 வந்து ஒரிஜினல் கிடையாது, ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி தான் வரும். அதுவும் கமெண்ட்ல வந்துச்சு. நான் அவருக்கும் சொல்லிக்கிறேன், ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி தான் ஃபர்ஸ்ட் PS4 வரும். யாரும் வீட்டில் உட்காந்தியோ இல்லை ஒரு கம்பெனியில் உட்காந்து என்ன மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணிடல. ஃபர்ஸ்ட் காப்பி தான் ஒரிஜினல் காப்பியில் எப்பயும் முடிஞ்சிருச்சா ஃபர்ஸ்ட் அது எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் காப்பி தான் வரும். ஆக்சுவலி இதுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலி இந்த PS4க்கு இவ்வளோ மெனக்கெடுக்காதீங்க. ஆக்சுவலி இது வந்து நார்மல் ஒரு என்டர்டைன்மெண்ட் பொருள் தான். அதே மாதிரி அதுக்கு 30,000 40,000 தயவு செய்து யாரும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறதுமே ஒரு 25,000 இருந்துச்சு அப்படின்னா மட்டும் வாங்க. இல்ல 30K கொடுங்க நான் செகண்ட் ஹேண்ட் தரேன்னா அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. அதுக்கு நம்ம புதுசே வாங்கிடலாம். ரெண்டாவது வந்து அவருக்கு முக்கியமா என்ன சொல்றதுன்னா, செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாம்னு அவர் கேட்டிருந்தார். நானும் கமெண்ட்டை பார்த்துருந்தப்போ வாங்கிக்கலாம், நல்லதுதான். ஒரு 23,000 25,000 வரும். செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு 1 hour யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதே இடத்துல ஒரு 1/2 hour 1 hour கேட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பே பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்லது. அப்பதான் உங்களுக்கு அதை பத்தின என்ன டீடைல் வேணும்னா நான் ஃபர்தரா நீங்க நம்ம கமெண்ட் பண்ணுங்க, நாங்க ஷேர் பண்றோம். சோ நாங்க எங்க பர்ச்சேஸ் பண்ண அந்த மாதிரி எல்லாம் நாங்க OLXல வாங்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நாங்க ஃபர்தரா டீடைல் ஷேர் பண்றோம். அண்ட் ஒன் மோர் திங் எனக்கு வந்து கேட்க வேண்டியது, ஜெயில் பிரேக் அப்படின்னா என்ன கார்த்தி? ஜெயில் பிரேக்கா சிம்பிளா உனக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். உனக்கு அந்த அளவுக்கு பெருசா PS4 பத்தி தெரியாது, கேம்ஸ் பத்தி தெரியாது. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து பார்த்தனா பண்ணிருக்காரு கமெண்ட்ல. சோ ஒரு சில பேர் வந்து நீங்க ஜெயில் பிரேக் பண்ணுங்க அப்படின்னு பண்ணிருக்காங்க. அது நானும் பார்த்தேன். ஆக்சுவலி மணின்ற ஒருத்தர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க ஜெயில் பிரேக் பண்ணாம யூஸ் பண்றதுக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. நானும் படிச்சேன். தேங்க்யூ மணி சார் ரொம்ப. ஏன்னா எனக்கு வந்து ஜெயில் பிரேக் தான் எனக்கு தெரியாது, எங்க ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்துதான் எனக்கு. ஆமா, இன்னொரு கமெண்ட் மத்த ஜெயில் பிரேக் பண்ணுங்கன்னு சொல்லி யுவராஜ் அப்படின்னு ஒரு நேம் நினைக்கிறேன், சாரி நேம் சரியா தெரியல. அவங்க வந்து நீங்க ஜெயில் பிரேக் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. எனக்கு ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரெண்ட் எனக்கு சத்தியமாவே தெரியாது. என்ன தெரியுமா, இப்போ நீ ஒரு PS4 இப்போ எக்ஸாம்பிள் வந்து யாரு கேட்டிருந்தா ஃபர்ஸ்ட்? இவர் கேட்டிருந்தாரா? ஹோலி முகமது வந்து கேட்டிருந்தாரா PS4 வாங்கலாமா செகண்ட் ஹேண்ட் வாங்கலாமா கேட்டிருந்தாரா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் வந்து அந்த கமெண்ட் பண்ண அந்த ஹோலி முகமதே வாங்க போறாருன்னா இது அவருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஒரு PS4 வாங்குறீங்கன்னா 2 கேட்டகரியில வரும். நார்மல் PS4 ஃபர்ஸ்ட் காப்பி வரும், ஏன்னா ஜெயில் பிரேக் வேணுமான்னு கேட்பாங்க. என்னையுமே நான் ஃபர்ஸ்ட் ஓப்பனா சொல்றேன், நான் வாங்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பியுமே ஜெயில் பிரேக் பண்ணுன்னாரு. ஓகேவா? சொல்லிடுறேன் ஜெயில் பிரேக் பண்ணுன்னு சொன்னாரு. ரெண்டாவது நான் வாங்க போன இடத்துல அவருமே ஜெயில் பிரேக் பண்ணி தருவான்னு கேட்டாரு. ஆக்சுவலி இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஜெயில் பிரேக் வந்து எல்லாருக்கும் பண்ண தெரியாது. ஆக்சுவலி கன்சோல் தெரிஞ்சவங்க மட்டும் தான், அதாவது விற்கிறவங்க மட்டும் தான் ப்ராப்பரா பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க, நம்மளுக்கு பண்ண தெரியாது. ஸோ ஜெயில் பிரேக் என்னன்னா, நார்மல் கன்சோலை தாண்டி ஜெயில் பிரேக்ன்றது என்னன்னா, நம்ம ஒரு ஆக்சுவலி PS4 வாங்கும் போது அதுல இருக்க செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் போட்டு கிட்டத்தட்ட அன்லாக் பண்ண மாதிரி இப்போ அது கிடையாது. ஆக்சுவலி வந்து இப்போ இதுதான் நம்மளோட கன்சோல்னு வச்சுக்கேன். இது கேம்ஸ்ல இருக்குல்ல, இந்த கேம்ஸ் எல்லாமே நான் வந்து காசு கொடுத்து வாங்கின கேம்ஸ், ஃப்ரீயா வந்த கேம்ஸ் இப்படிதான் நான் வாங்கி டவுன்லோட் பண்ணி பிளே பண்ணிட்டு இருக்கேன். ஆஃபர்ல இந்த மாதிரி தான் நான் அந்த மாதிரி தான் நான் வந்து கேம்ஸ் வந்து இது மாதிரி தான் வாங்கி பிளே பண்றேன். ஓகேவா? இதே ஜெயில் பிரேக்னா அப்படி கிடையாது. அந்த சாஃப்ட்வேர் போட்டு அதை அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேம்ஸ் எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது.
ஓகே புரியுது. காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இருக்காது. அது இந்த ஆப் ஸ்டோர்ல போயிட்டு இந்த PS4 ஸ்டோர்ல போயிட்டு காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இருக்காது. ஸோ டேரெக்டாகவே அவங்க வந்து அவங்க கிட்ட ஒரு 3000 4000 2000 கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பண்டல் ஆஃப் கேம்ஸை கொடுத்துருவாங்க. ஜெயில் பிரேக் பண்ணி Amazon Netflixல சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கிறோமே, இயர்லி பே பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி கூட கிடையாது. ஆக்சுவலி வாங்குறவங்கிட்டே பண்ணனா அவங்க ஒரு சில கேம்ஸ் பண்டல்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க ஜெயில் பிரேக் பண்ணி அதை மட்டும் ஏற்றி கொடுத்துருவாங்க. சரியா? அதே மாதிரி ஜெயில் பிரேக்கோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம வந்து கூகுள்ல இருந்து கேம்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இதுதான் ஜெயில் பிரேக்கோட கான்செப்ட். காசு கொடுத்து வாங்கணும் கிடையாது. ஆனா அது நம்மளுக்கு ப்ராப்பரா பண்ண தெரியாது. இது வந்து பிசி மாதிரி கிடையாது, ப்ராப்பரா நம்மளுக்கு பண்ண தெரியாது. ஒரு கன்சோல்ல ப்ராப்பரா ரிப்பேர் ஆகும். கொஞ்சம் ஏழை கூடமா கொடுத்துட்டுனா இது பண்ணலாம். அதே மாதிரி ஜெயில் பிரேக் பண்ணிட்டு நீங்க கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வைஃபை ஆன் பண்ணி சொல்லி முடிஞ்சிச்சு. திரும்பி நீங்க வந்து வாங்கின கிட்ட தான் போய் நிக்கணும், காசு கொடுத்து திரும்பி ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஜெயில் பிரேக் ப்ராப்பரா திரும்பி ரெக்கவர் பண்ணணும். ஸோ இதுதான் மேட்ரு. இது தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரீ கேம்ஸ் ஒரு 10 கேம் 15 கேம் ஃப்ரீயா வருதுன்ட்டு வாங்கும் போதே, முகமது சார் நல்லா தெரிஞ்சுங்க, இது உங்களுக்காக தான். வாங்கும் போதே என்ன சொல்றாங்கன்னா, ஜெயில் பிரேக் பண்ணி கொடுத்தாங்க. நான் ஜெயில் பிரேக் பண்ணா 15 கேம்ஸ் ஃப்ரீ ஒன்று. ஆக்சுவலி நம்ம வாங்குற அந்த 15 கேம்ல ஒரு 5-6 கேம் தான் நமக்கு பிடிச்ச கேமா இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னோட செலக்டட் கேம்ஸ். இது பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்குறது. நான் இது வந்து நார்மலா வச்சிருந்தீங்கன்னா நம்ம விருப்பத்துக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஜெயில் பிரேக்ல அவன் ஒரு பண்டலா கொடுப்பான். ஸோ ஒரு 5-6 கேம் ஒரு 4 கேம் நம்ம பிடிச்ச கேம் இருக்கும். 15 கேம் நம்ம ஒரே டைம் விளையாடி முடிக்க மாட்டோம். வேஸ்ட் ஆஃப் தான். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது ஜெயில் பிரேக்கு நீங்க அந்த 15 கேமே விளையாடினாலும் சரி போய்க்கலனாலும் சரி, திருப்பி நீங்க வேணும்னா என்ன தெரியுமா ஆகும்? காசு கொடுத்து திரும்பி அவங்க கிட்ட தான் போய் நிக்கணும். ஆமா ஆமா ஆமா. இது தெரியாம யுவராஜ் சார் வந்து ஜெயில் பிரேக் பண்ணுங்கன்றாரு. இது எனக்கு வேண்டாம். ரெண்டாவது வந்து முகமது சார் பாத்துக்குங்க. ஆக்சுவலி வந்து ஜெயில் பிரேக் பண்ணாதீங்க. நீங்க ஒரு புது கன்சோல் வாங்க போற சொன்னீங்க, செகண்ட்ல வாங்க பண்ணி ஜெயில் பிரேக் பண்ணி வாங்காதீங்க. அது எனக்கு கேட்டா 99% ஒர்த்தே கிடையாது. வேஸ்ட் ஆஃப். அதே மாதிரி மணி சார், நீங்க எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணீங்களே, இந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் ஜெயில் பிரேக் பண்ணாம வச்சிருக்கேன். நான் PS3 ஜெயில் பிரேக் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு அப்ப அதை பத்தி அவ்வளவு நாலேஜ் தெரியாது. ஸோ நான் PS4 வந்து ஜெயில் பிரேக் பண்ணவே கிடையாது. இதுதான் மீனிங். ரெண்டாவது விஷயம், இப்போ ஜெயில் பிரேக்ல நீங்க வாங்கின அந்த 15 கேம்ஸ், அந்த மண்டல்ல ஒரு 15 கேம்ஸ் நீங்க வேணாம்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த கேமையுமே காசு கொடுத்து தான் நீங்க வாங்கணும். அப்ப பே பண்ணா இது வந்து மணியும் வேஸ்ட் தான். கேம் வேணும்ச்சா கிடையாது. இப்போ இது இருக்குல்ல, இப்போ இந்த கேம்ஸ்ல இது எல்லாமே காசு கொடுத்து வாங்கின கேம். நல்லா தெரிஞ்சுக்க பாப்பா ஜெயில் பிரேக்னா என்னன்ட்டு. இதெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கின கேம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நான் RDR2 கேம் ப்ளே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்டோரேஜ் வேஸ்டா இருக்கு, இப்போ எனக்கு ப்ளே பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் டெலீட் பண்ணிடுவேன். ஆனா நான் வாங்கின காசு என் ஐடியில அப்படிதான் கிடக்கும். எனக்கு எப்ப வேணுமோ நான் திரும்பி டவுன்லோட் மட்டும் பண்ணிட்டு திருப்பி நான் அதை வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். நீ 5000 ரூபாய் கேம் ஆஃபர்ல 50 ரூபாய்க்கு வாங்கினாலும் அது ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு எப்பனாலும் கிடையாது. இதனால்தான் நான் என்னோட சஜஷன் முகமது சார், ப்ளீஸ் நம்ம ஜெயில் பிரேக் வந்து பண்ணிட்டு வாங்காதீங்க, பண்ணாம நீங்க வாங்கிக்கோங்க, உங்க விருப்பத்துக்கான கேம் சேர்த்துக்கு. என்னோட சஜஷன் இது. என்னோட சஜஷன் இதுதான். என் மென்டாலிட்டியில எனக்கு புரிஞ்ச ஒரு பக்குவத்துல நான் சொல்றேன். ஒரு PS4 இத்தனை நாள் நான் கேம் விளையாடி நான் தெரிஞ்சுக்கின ஒரு விஷயம், என் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் தெரிஞ்ச விஷயம் என்ன கேட்டா, ஜெயில் பிரேக் பண்றது வேஸ்ட் ஆஃப். முகமது சார் PS4 கன்சோல் வாங்கினீங்க, செகண்ட் ஹேண்ட் வாங்குங்க, நல்லாவே இருக்கும். ஆனால் ஜெயில் பிரேக் பண்ணாதீங்க. ஆஃபரில் வர கேம்ஸை செலக்டடாக அது இந்த மாதிரி கேம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு ஹாப்பியாக ஒரு கேமை வாங்கினாலும் ஒழுங்காக வாங்கி ப்ளே பண்ணி விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, என்டர்டைனாக விளையாடுங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் பொருள் தான். ஸோ அதுக்காக மட்டுமே அதை வாங்கி ப்ளே பண்ணுங்க. ஜெயில் பிரேக் பண்ணுறேன்ட்டு நீங்கள் சொதப்பி 25,000 30,000 வேஸ்ட் பண்ணாதீங்க. யுவராஜ் பிரதர், நீங்க எந்த மீனிங்ல ஜெயில் பிரேக் பண்ண சொன்னீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு மைண்ட் செட்ல எனக்கு இப்ப ஜெயில் பிரேக் பண்ண வேணாம்னு தோணுது. கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம், மணி பிரதர் எனக்கு தேங்க்ஸ் சொன்னது ரொம்ப 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 நன்றி. எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததே கிடையாது, வரலன்ட்டு. ஸோ நிறைய நல்ல கமெண்ட்ஸ். இது எதுவுமே எங்களை தப்பாவும் சொல்லலை, தப்பான முறையிலுமே எங்களை யாருமே அப்ரோச் பண்ணி பேசலை, எதுவுமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலை. எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்டா இருந்துச்சு. எனக்கு எல்லா கமெண்ட்டுமே நான் படிப்பேன், ரிப்ளை கொடுப்பேன். என் வைஃப் பேச படிக்க மாட்டாங்க. எல்லா கமெண்ட்டுக்குமே நாங்க ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் थैंक यू so much மணி சார், அண்ட் थैंक you so much. ஆக்சுவலி இந்த கேமை வந்து ஆக்சுவலி இந்த சேனல் வந்து கேமை பத்தி தான் நாங்க போடுறோம் நீங்க நினைக்கிறீங்க. ஆக்சுவலி அது கிடையாது. ஒரு என்டர்டைன்மெண்ட் பொருளுக்காக இவ்வளவு மணி வேஸ்ட் பண்ணாதீங்க.
ஆக்சுவலி எல்லாருமே அதுக்கு ரீசன் வந்து எங்க கண்ணெதிர ஒருத்தர் 50K கொடுத்து வாங்குறத நாங்க பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டோம். ஐயோ இந்த ஜெயில் பிரேக் நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறேன்னா, எனக்கு கூட இருந்த வேலை செஞ்சாங்கன்னா எனக்கு முன்னாடி PS4 வாங்கி ஜெயில் பிரேக் வாங்கி அவர் வாங்கின அந்த பண்டன்ல வந்து ஒரு 5 கேம் தான் நல்லா இருந்து மிச்சத்தை திரும்பி வேஸ்ட். அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி புலம்பெல்லாம் செஞ்சாங்க. ஐயோ இந்த மாதிரி அந்த அண்ணா புலம்பிட்டு அடுத்த 4 மாசத்துல வித்துட்டாரு. நான் வாங்க அப்ப எங்களுக்கு காசு இல்ல, வேற ஒருத்தர் வித்துட்டாரு. இதான் மேட்டர். ஜெயில் பிரேக் பண்ணி வாங்காதீங்க. டைமும் வேஸ்ட் மணியும் வேஸ்ட் தான். அண்ட் थैंक यू. எனக்கு வந்து வீடியோ பார்த்து எல்லாரும் பாத்துங்க. இப்போ என் ஒய்ஃபுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். நாளை பின்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தெரிஞ்ச கூட ஒர்க் பண்ண என்ன மாதிரி நம்மள கொலீக்ஸ் மென் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கேட்டா கூட கேம்ஸ் பத்தி சும்மா யாருன்னா கேட்டா கூட என் ஒய்ஃப் தெரியாம இருக்க மாட்டா. ஜெயில் பிரேக்னா என்னன்னு அவ இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஸோ இது லேடிஸும் பார்த்து வச்சுங்க. உங்க ஹஸ்பண்டே இது தெரியாம வாங்க போறாரு ஒரு ஆசை இல்லைன்னா சஜஷன் கொடுங்க. ஓகே இதுதான் மேட்ரு. இது அவருக்கான என்டர்டைன்மெண்ட். இதை தடுக்காதீங்க. ஆனா மணியை வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அது என்னைக்குமே ஒர்த்தானது ஒரு விஷயம். மணி எல்லாரும் ஜாலியா இருங்க. நாளை பாருங்க ஜாலியா இருக்கேன். என் ஒய்ஃப் அப்பப்போ விளையாட நானும் விளையாடுறேன். வீடியோ பார்க்குற எல்லாரும் கேம்ஸ் விளையாடுங்க. முக்கியமா ஸ்டோரி கேம்ஸ் விளையாடுங்க. எக்ஸ்டாபிஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க. அது முக்கியமான ஒரு விஷயம். சரியா? பாய் பாய் பாய். தேங்க்யூ. பாய் பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த கமெண்ட்ஸ் போடுங்க. கமெண்ட்ஸ் வச்சு நிறைய ரிப்ளைஸ் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சது கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு கண்டென்ட்டே கிடைக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இந்த ஒரு 10 நாள் இந்த போட்ட ஒரு வாரத்தை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க. புது சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இன்னும் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த 25 பேர் நான் சேர்த்தத உண்மையா ஃபீல் இருக்கு. ரொம்ப நன்றி. என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ ஆல். பாய் 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 பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.